Hi, Challenges Sports and Studies viewers. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் சைன் யூஸ் பண்ணி எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எப்படி சைன் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் குறிப்பாக புக்கில் வர மேக்ஸ் அம்சம் மட்டும் ஸ்கூலில் உங்களுக்கு டீச் பண்ணிடுறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பிகாஸ் அவங்களுக்கு டைம் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுன்ற விஷயத்தில் அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால அதை பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் அது நுணுக்கமாக சில சம்ஸ் எல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு சில டிவிஷன் சம்ஸ் முக்கியமாக டிவிஷன் சம்ஸில் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான டிவிஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு போட்டுத்தரேன். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நிறையா பேர்த்துக்கு தெரியாது. மேபி 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது நிறைய பேர் தப்பாக தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு நார்மலாக தெரியும். டிவிஷன்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 64 / 2 இருக்குன்னு வச்சுங்க. ஸோ எப்படி போடுவீங்க? 64 / 2. ஸோ 3 2s are 6, 0 போட்டுப்பீங்க, 4 இறக்கிப்பீங்க, அப்புறம் 2 2s are 4ன்னு கழிச்சிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இது நார்மலாக நம்ம எப்பயுமே போடுற டிவிஷன். ஸோ இப்போ இதுவே மொத்தம் இதை நம்ம 2 சம்மாக போடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே சம்மாக போடணும். ஓகேங்களா? ஸோ இது டிவைடட் பை 7 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ டிவைட் பை 7 எப்படி போடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 7s are 7 போட்டிங்க, 0 வந்துச்சு. அப்புறம் ஒரு 1 இறக்கிட்டீங்க. 1 இறக்குனா 7க்கு 10மா? 10. அது உடனே என்ன பண்ணுவோம்? 4 இறக்குவோம். பட் ஒரு தாட்டி சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 1 டிஜிட் இறக்கிறதுக்கு மட்டும்தான் இது இருக்குது. இன்னொரு டிஜிட் இறக்குறோம்னா கட்டாயமே இங்கே நம்ம 0 போடணும். இதை தான் சொல்லி தந்துருக்க மாட்டாங்க, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 7 சப்ராக்ட் பண்ணியாச்சு, ஒரு டைம் சப்ராக்ட் பண்ண பிறகு ஒரு டிஜிட் மட்டும் இறக்கிக்கலாம். நம்ம 2வது டிஜிட் இறக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே 0 போட்டு தான் 2வது டிஜிட் இறக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 7s are 14 போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து 0 இருக்குது. ஓகே, இங்கேருந்து 0 இறக்குறீங்க, மேலேருந்து இறக்குற நம்பர் அப்படியே ரிமைனாக வருது. இப்போ ரிமைன் பார்த்தீங்கன்னா 0 வருது. கரெக்டுங்களா? இப்போ இங்கே 0 இடத்துல இதே 1 இருக்குன்னா ரிமைண்டர் 1ன்னு வந்துருக்கும். கரெக்டுங்களா? மேலேருந்து இறக்குற நம்பர் அப்படியே ரிமைண்டராக வருது அப்படின்னாலும் ஒரு 0 போடணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு சம்ஸ் இந்த மாதிரி வந்திருந்தால் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, மேலேருந்து ஒரு சப்ராக்ட் பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இறக்குறீங்க, 10ல் திருப்பி இன்னொரு நம்பர் இறக்குறீங்கன்னா கண்டிப்பாக 0 போட்டு தான் இறக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இங்கிருந்து மேலேருந்து ஒரு நம்பர் இறக்குறீங்க, அது அப்படியே ரிமைண்டராக வருது. இது 0வாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இன்கேஸ் இது பார்த்தீங்கன்னா 6ஆக இருக்குது, இது அப்படியே ரிமைண்டராக இருக்குது அப்படின்னாலும் சரி, மேலேருந்து இருக்கிற நம்பர் அப்படியே ரிமைண்டராக வருதுன்னா இங்கே ஒரு 0 போடணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இதோட ஆன்சர் 20, ரிமைண்டர் 6. இதுக்கு நான் 6க்கு தான் போட்டிருக்கேன். 7146க்கு நான் போட்டிருக்கேன், 46க்கு. டிவிஷன் பார்த்தீங்கன்னா 7, கோஷன்ட்டு ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ இது எதோட 46க்கு நான் போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ மறந்துடக்கூடாது ரெண்டு விஷயம். மேலேருந்து ஒரு தான் இறக்கிக்கணும், 2வது டைம் 0 போட்டுக்கணும். மேலேருந்து இறக்குற நம்பர் அப்படியே ரிமைண்டராக இருக்குது அப்படின்னா 0 போட்டுக்கணும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி ரிமைண்டர் எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. மேலேருந்து இறக்குற நம்பர் அப்படியே ரிமைண்டராக இருந்தால் 0 போட்டுக்கணும். ஸோ இந்த டிவிஷனில் இந்த ரூல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. This video is sponsored by Gen Reviews. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.